ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா கீரை வடை, அது 2 வகையான பருப்பு போட்டுட்டு கீரை போட்டு செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்து பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். இப்போ இது நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இன்னொரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வச்சுருக்கேன். இப்போ இதையும் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல்லு நான் கொஞ்சம் தோலோடையே போடுறேன். இப்போ இதை நான் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன். இப்போ இதில் நான் இந்த உளுத்தம் பருப்பை போட்டுறேன். இந்த உளுத்தம் பருப்பை போட்டுட்டு அப்படியே ரஃப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம், குறப்பா. நான் வந்து உளுந்து அரைச்சிட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், 1 2 ஒரு சுற்றி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு நான் ஒரு பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அது நம்ம வடை போடும்போது போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பையும் போட்டுறேன். இப்போ இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு அரைச்சது, உளுந்து எல்லாமே இருக்குது இதில். இப்போ நான் இது கொஞ்சமாக பாருங்கள் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கலந்தாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை நான் 1/2 கட்ட அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடலாம். இந்த வடைக்கு அரைக்கீரை தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்பச்சோடா வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாவு நம்ம சின்னதாக பால் மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி வடை மாதிரி நம்ம தட்டி போடணும். இப்போ பாருங்க, நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த வடையை தட்டி போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி சன்னமாக தட்டி போட்டு நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம எப்பயுமே நார்மலாக வந்து கடலைப்பருப்பு மட்டும் போட்டு வர செய்வோம். இப்போ நம்ம உளுந்தும் சேர்த்து கீரையும் செய்யும்போது செம்ம கிறிஸ்பாக டேஸ்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. எடுத்துடலாம், ரெடி ஆயிடுச்சு.